ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல பல்லவன் இருந்துட்டு நடேசனை பத்தி ரொம்பவே தப்பா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு போதும் நிறுத்தறியா? நானும் சின்ன பையன் உங்ககிட்ட சொன்னா நீ மனசு ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம நான் மறைச்சு வச்சிருக்கேன். தேவையில்லாமல் ஏதாவது பேசி என் வாயால் எல்லா உண்மையும் சொல்ல வச்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கேட்கவும், நீ நினைக்கிற மாதிரி உங்கள் அம்மா ஒன்றும் அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது. அவங்க வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் அங்கிள் அவங்கள ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது. உங்கள் அம்மா எதுக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போனாங்கன்னு தெரியுமா? முதல்ல அவங்க எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே கடன் பிரச்சனை இருந்திருக்கு. அதுக்கு கடன் கட்ட முடியாததுனால தான் அவங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நேரம் பார்த்து நாங்கள் போய் அவங்கள கூப்பிடவும் அவங்களும் இதுதான் டைமு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த கையோட பாண்டிக்காக நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோம்ல 3 லட்ச ரூபாய் பணத்தை அவங்க ஹஸ்பண்ட் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்காக பிளான் பண்ணாங்க. உன்னை பற்றி அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? எப்பயோ விட்டுட்டு போன பையனுக்காக நான் இந்த வீட்டில் இத்தனை பேருக்கும் நான் வடித்து கொட்டணுமான்னு சொல்லி அவ்வளோ பிச்சு பேசிட்டு அந்த ஆள் கூட கிளம்பி போகிறதா இருந்தாங்க. சரியான நேரத்தில் நான் போய் அவங்கள பிடிக்கலனா இந்நீரம் பணத்தை எடுத்துகிட்டு எப்போவோ எஸ்கேப் ஆகியிருப்பாங்க. நான் போய் பிடிச்சதுனால பணத்தை சேஃப்டி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இப்போவாவது நீ அங்கிளை பற்றி புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.